ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சவ் சவ் சட்னி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு சவ் சவ், பொட்டுக்கடலை, வெங்காயம், பெருங்காயம், பச்சை மிளகா, இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். சவ் சவ்வை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தை மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. சூடு ஆனதுக்கப்புறம் கட்டி பெருங்காயத்தை அதில் போட்டுடுங்க. தூள் பெருங்காயமாக இருந்தால் கடைசியாக போட்டுக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை, பச்சை மிளகாவையும் அதோடு போட்டு நல்லா வதக்குங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க சவ்சவை சேர்க்கணும். அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க சவ்சவை அதோடு சேர்த்துருங்க. சவ்சவ் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கணும். ஏன்னா அந்த நீர் காய்ங்கிறதுனால நிறையா தண்ணி விடும். அந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம அதை நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனை போய் சட்னி நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான உப்பை போட்டுட்டு அடுப்பை நிறுத்திடுங்க. இப்போ பொட்டுக்கடலை வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோட போட்டு கலந்து விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆட்டுக்கல்ல அரைக்க போகிறேன். அதனால எடுத்து போட்டுட்டு நான் இன்றைக்கி இதில் அரைக்கிறேன் சட்னியை. நீங்கள் மிக்சியில் ஆற வச்சு அரைச்சி எடுத்துருங்க. இப்போது இதில் இதே மாதிரி சவ்சவுக்கு பதில் நீங்கள் முட்டைக்கோஸை துருவி அதே மாதிரி சட்னி வைக்கலாம். புடலங்காலையும் சட்னி வைக்கலாம். எல்லாமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதே செய்முறை தான். உங்களுக்கு வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே தான். இப்போ பாருங்கள், சட்னி அரைச்சி முடிச்சாச்சு. இனிமேல் நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும்தான் கொடுக்கணும். அவ்வளோதான். சுவையான நமக்கு சவ் சவ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை தாளிப்பு கொடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான். சுவையான சவ் சவ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். சிம்பிள்.